கல்பனா காலேஜ்ல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தா. அப்போதான் அவ பார்த்தா அவளுடைய அப்பா அம்மா எங்கேயோ போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. மாம், டாட், நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? கல்பனா, உன் டாடுக்கு அமெரிக்கால ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ரியலி மாம்? இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். உனக்கு நல்லா தெரியும் கல்பனா, என்னோட பிஸ்னஸில் உன்னோட அம்மாவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அதனால் உன்னோட அம்மாவும் என் கூட வர்றது ரொம்ப முக்கியமானது. நாங்கள் 3 டேஸில் திரும்ப வந்துடுவோம். நீ ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன? சரிங்க மாம், நீங்க 2 பேரும் டென்ஷனே ஆகாதீங்க. கல்பனா சொன்னதை கேட்டுட்டு கல்பனாவோட டேடும் மாமும் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போனாங்க. தன்னோட மாம் டாட் வெளியே போனதுமே கல்பனா ரொம்ப சந்தோஷத்தோட தனக்கு தானே என்ன சொன்னான்னா, மாமும் டேடும் 3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். இப்படி சொல்லிட்டு கல்பனா தன்னுடைய ஃப்ரெண்டு பாருலுக்கு உடனே ஃபோன் பண்ணா. பாருல் கல்பனாவோட போனை ரிசீவ் பண்ணிட்டு என்ன சொன்னானா, ஹலோ கல்பனா, என்னாச்சு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ஏய் பாருல், நான் சொல்றத முதல்ல கேளு. உனக்கு தெரியுமா, என்னோட மாமும் டேடும் அமெரிக்கா போயிட்டாங்க. அப்புறம் அவங்க வரதுக்கு 3 நாள் ஆகும். இதுல என்ன புதுமை இருக்கு? உன் டேடும் மாமும் எப்ப பார்த்தாலும் வெளியே தான் போறாங்களே. போறவங்க தான். ஆனா அவங்க எப்ப வெளியே போனாலும் அதுக்கு முன்னாடி அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீட்டுல விட்டுட்டு தான் போவாங்க. ஆனா இந்த தடவை அவங்க என்ன வீட்டுல தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. இது குட் நியூஸ் பா. இத சொல்றதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன். நீ ஒன்னு பண்ணு பாருல், இன்னைக்கு ராத்திரி நீ என் வீட்டுக்கு வந்துரு. அப்புறம் அர்ஜுன் அப்புறம் திவ்யாம்ஷியும் கூட்டிக்கிட்டு வா. நாம 4 பேரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணுவோம். அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இப்படி சொல்லிட்டு கல்பனா போனை கட் பண்ணா. அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக அவ காத்துக்கிட்டு இருந்தா. சாயந்தரம் 7 மணி இருக்கும். கல்பனாவோட வீட்டு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டது. அவங்க 4 பேரும் வந்துட்டாங்க போல இருக்கு. கல்பனா வீட்டு கதவை திறந்தா. வீட்டுக்கு வெளியில பாருல், அர்ஜுன் அப்புறம் திவ்யாம்ஷ் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே கல்பனாவோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க 4 பேரும் ராத்திரி 2 மணி வரைக்கும் பார்ட்டி பண்ணாங்க. 4 பேரும் ரொம்ப டயர்டோட ஒரு சோஃபால உட்கார்ந்தாங்க. அப்பதான் திவ்யாம்ஷ் 3 நண்பர்களையும் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட்டி நிறைய பண்ணிட்டோம். இப்போ கேம் விளையாடினா நல்லா இருக்கும்ல. என்ன விளையாட்டு திவ்யாம்ஷ்? ட்ரூத் அண்ட் டேர் கேம் விளையாடலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கும் இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். இதை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சீக்ரெட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த கேம் எதுக்காக பிடிக்கும்னா, ஏன்னா இப்படி பண்ணால் நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸில் யாரால டேரிங்கான வேலையை செய்ய முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. எனக்கு உங்க 2 பேரை நல்லா தெரியும். அர்ஜுன் இந்த கேம் மூலமா எல்லாரோட சீக்ரெட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் அந்த சீக்ரெட்டை ஓபன் பண்ணி எல்லாரையும் கலாட்டா பண்ணுவான். அப்புறம் திவ்யாம்ஷ் டேரிங் வேலைன்னு சொல்லி பயமுறுத்தத்துக்கு முயற்சி பண்ணுவான். அப்பதான் கல்பனா பாருல பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, பரவாயில்ல விடு பாருல், நாம கேர்ள்ஸ் ஒன்னும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்ல. வா இந்த கேமை என்ஜாய் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துல அவங்க 4 பேரும் ட்ரூத் அண்ட் டேர் கேமை விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா கல்பனாவோட டர்ன் வந்த போது அவ டேரை தேர்ந்தெடுத்தா. திவ்யாம்ஷ் கல்பனா கிட்ட சொன்னா, சரி கல்பனா, இன்னைக்கு உன்னோட தைரியத்தை செக் பண்ணிடலாம். உன்னோட வீட்டில இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு கிறிஸ்டின் சுடுகாடு இருக்கு. அந்த கிறிஸ்டின் சுடுகாட்டில் ஒரு பழைய சமாதி ஒன்று இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க அந்த சமாதி பீட்டர்ன்ற ஒரு இங்கிலீஷ்காரனோட தான். எல்லாரும் சொல்லுவாங்க அவன் உயிரோடு இருக்கும்போது நல்லவங்களா இருக்கிற அப்பாவியானவங்களை பலி கொடுத்து சைத்தானுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தானா. அவன் சைத்தான் பூசாரியான். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கும் அவனோட சமாதி பக்கத்தில் போய் மெழுகுவத்தியை பிடிச்சிக்கிட்டு 3 தடவை அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அவன் நரகத்திலேருந்து திரும்ப வந்துடுவானா. முதல்ல அவனை யார் கூப்பிட்டாங்களோ அவனை கொல்லுவானா. அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டவங்க கூட யார் வந்திருந்தாலும் சரி, அவன் அவங்கள கடிச்சே சாப்பிட்டுருவானா. திவ்யாம்ஷ் சொன்னதை கேட்டதும் கல்பனாவை தவிர மற்ற 2 நண்பர்களும் ரொம்பவே பயந்துட்டாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் உண்மைன்னு நான் கேள்விப்பட்டேன். இது ஒரு கேம் தான்றது இருக்கட்டும், ஆனால் நாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோம். அர்ஜுன் சொல்றது உண்மைதான் திவ்யாம்ஷ். அப்பதான் கல்பனா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா, 3 நம்பிக்கைக்கும் ஒரு எல்லை உண்டு. நான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் நீ என்ன பயமுறுத்த நினைக்கிற திவ்யாம்ஷ், ஆனா நான் அதை செஞ்சு காட்டுறேன். இப்படி சொல்லிட்டு கல்பனா எழுந்து நின்னா. அப்புறம் எரியிற ஒரு மெழுகுவத்தியை எடுத்துக்கிட்டு நேரா அந்த கிறிஸ்டின் சுடுகாட்டுக்கு போனா. கொஞ்ச நேரத்துல கல்பனா ஒரு பழைய கல்லறை கிட்ட முன்னாடி போய் நின்னா. இந்த கல்லறையத்தான் திவ்யாம்ஷ சொன்னான்னு நான் நினைக்கிறேன். கல்பனா எரியிற மெழுகுவத்தியை எடுத்துக்கிட்டு அந்த கல்லறைய பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, பீட்டர் 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 இப்படி சொல்லிட்டு கல்பனா சிரிக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா,
அந்த முட்டாள் திவ்யாம்ஷ் என்ன சொன்னான்னா 3 தடவை பீட்டர்னு சொன்னதும் பீட்டரோட ஆத்மா நரகத்துல இருந்து வெளியே வந்து அவனோட பேரை சொன்னவங்கள கொன்னுடுவான்னு. ஆனா இங்க இந்த மெழுகுவத்தியே அணையல. இப்படி சொல்லிட்டு கல்பனா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தா. கல்பனா பார்த்த போது அவளுடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் பயந்து போயிருந்தாங்க. கல்பனா தன்னுடைய 3 நண்பர்களையும் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, எதுவுமே நடக்கல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சும்மா பேத்தல் தெரியுமா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் சோஃபாவிலேயே அப்படியே தூங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பாதி ராத்திரிக்கு அப்புறம் அவங்க 4 பேரோட காதுகள்லையும் கதவு தட்டுற சத்தம் கேட்டது. அவங்க 4 பேரும் அதிர்ச்சியாகி எழுந்து உட்காந்தாங்க. அர்ஜுன் கல்பனா கிட்ட சொன்னா, இந்த கதவு தட்டுற சத்தம் எங்கேருந்து வந்துட்டு இருக்கு? சத்தம் பாத்ரூம்ல இருந்து வருது. ஆனா பாத்ரூம்ல யார் இருப்பாங்க? நம்ம 4 பேரும் இங்க இருக்கோம். அப்புறம் வீட்டில் நம்ம 4 பேரை தவிர வேற யாரும் இல்லை. அப்போதான் பாத்ரூம்குள்ள இருந்து கல்பனாவோட அம்மா குரல் கேட்டுச்சு. கதவை தர, நான் பாத்ரூம்ல மாட்டிக்கிட்டேன். பாருல் கல்பனா கிட்ட என்ன சொன்னான்னா, உன்னோட மாம் டேட் கூட வெளியில போயிருக்காங்கல்ல? ஆமா, விசித்திரமா இருக்கு, அவங்க எப்போ வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னே தெரியல. கல்பனா, அப்படி உங்க அம்மா திரும்பி வந்திருந்தாங்கன்னா நம்ம 4 பேரையும் பார்த்து ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. அப்பதான் கல்பனாவோட காதுல மறுபடியும் அவங்க அம்மா கூப்பிட்ற சத்தம் கேட்டுச்சு. பாத்ரூமோட கதவை திற கல்பனா, இது என்ன விளையாட்டு? கல்பனா எதுவும் பேசாம பாத்ரூம் கிட்ட போனா. ஆனா அவங்க போய் கதவை திறந்த உடனே அவளுடைய கண்கள் பயத்துல உறைஞ்சு போயிடுச்சு. பாத்ரூம்குள்ள பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா தெரிகிற ஒரு ஆளு கல்பனாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். அவன் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நீ தானே என்னை கூப்பிட்ட கல்பனா? பார்த்தல, நான் வந்துட்டேன். நான் தான் பீட்டர். இங்கே பாரு, நான் நரகத்திலிருந்து உனக்காக தான் திரும்பி வந்திருக்கேன், உன்னையும் என் கூட கூட்டிட்டு போகிறதுக்காக. இப்படி சொல்லிட்டு பார்க்கறதுக்கே பயங்கரமா தெரிகிற அந்த ஆளு கல்பனாவை பாத்ரூம்குள்ளே இழுத்துக்கிட்டான். கல்பனாவோட சத்தம் அவளோட வீட்டுக்குள்ளே எதிர் ஒலிச்சுது. கல்பனாவோட அலறல் சத்தம் கேட்டு அவளுடைய 3 நண்பர்களும் ரொம்பவே பயந்துட்டாங்க. இது என்ன கல்பனா கத்துற சத்தம் கேக்குது? ஒருவேளை கல்பனா நம்ம எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காளா? உனக்கு மூளை ஒழுங்கா வேலை செய்தா திவ்யாம்ஷ்? வாங்க போய் பார்ப்போம். கல்பனாவுக்கு ஏதோ பிரச்சனையே என்னமோ. நீ போ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பதான் அர்ஜுன் பாருல் கிட்ட சொன்னான், நான் உன் கூட வரேன். அர்ஜுன் பாருல் கூட ரொம்ப பயந்து போய் பாத்ரூம் கிட்ட போனான். பாத்ரூம்குள்ள இருக்கிற காட்சியை பார்த்துட்டு பாருல் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா. பாத்ரூம்குள்ள ரத்த வெள்ளத்துல கல்பனாவோட பணம் கீழே இருந்தது. அப்பதான் அவங்க 2 பேருக்கு பின்னாடி இருந்து ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. உங்களோட ஃப்ரெண்டு கல்பனா தான் என்னை கூப்பிட்டா. என்னை கூப்பிட்டு அவ நரகத்தோட வாசலை திறந்துட்டா. அவ நரகத்துக்கு போய் சேர்ந்துட்டா. ஆனால் அவள் மட்டும் நரகத்தில் எப்படி தனியாக இருப்பா? அதனால் அவளுக்கு துணையாக அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நரகத்துக்கு போகிறது ரொம்ப முக்கியம்ல. பாருலும் அர்ஜுனும் பின்னாடி திரும்பி பார்த்தபோது அவங்களுக்கு முன்னாடி அதே பயங்கரமான ஆளு நின்றுட்டு இருந்தான். அவன் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். பாருல் நடுநடுங்கிக்கிட்டு பயத்தில் அந்த ஆளை பார்த்து என்ன சொன்னான்னா, நீ நீ யாரு? பீட்டர். அந்த பயங்கரமான ஆளு இவ்வளவுதான் சொன்னான். பாருல் அப்புறம் அர்ஜுனோட தலை அப்படி செதறிச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் தரையில விழுந்தாங்க. திவ்யாம்ஷ் இந்த பயங்கரமான காட்சியை அவன் தன்னோட கண்ணால பார்த்தான். ஆனா அடுத்த நிமிஷமே அவன் அதே கிறிஸ்டின் சுடுகாட்டில் நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த இடத்துல அதே பார்க்கறதுக்கு பயங்கரமா தெரியுற அந்த ஆளு திவ்யாம்ஷை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நின்றுருந்தான். திவ்யாம்ஷ் நடுநடுங்கிக்கிட்டு என்ன சொன்னா, என்ன இங்கேருந்து போக விட்டுரு. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் திவ்யான்ஷ். நீ உன்னோட நண்பர்கள் எல்லாரையும் விட்டுட்டு எப்படி போக முடியும்? அப்போதான் திவ்யாம்ஷோட காதுகளில் பாருலோட குரல் கேட்டுச்சு. பின்னாடி திரும்பி பாரு திவ்யாம்ஷ், நாங்கள் 3 பேரும் இங்கே தான் இருக்கோம். உன்னை நாங்கள் எங்கேயும் போக விட மாட்டோம். திவ்யாம்ஷ் பின்னாடி திரும்பி பார்த்தபோது அவனுடைய 3 நண்பர்களும் நின்றுக்கிட்டு அவனை ரகசியமான முறையில் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்கும்? நீங்க 3 பேரும் இறந்துட்டீங்கல்ல. ஆனா அவங்க 3 பேரும் திவ்யாம்ஷோட பேச்சை கேட்கல. அவங்க 3 பேரும் அவன் கிட்ட வந்தாங்க. திவ்யாம்ஷ் திரும்பி பார்த்த உடனே அதே பயங்கரமான ஆளு சரியா அவனுக்கு பின்னாடி நின்று அவனையும் முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். என்ன விட்டுரு, என்ன போக விட்டுரு.
அதுக்கு சாத்தியமே இல்லை திவ்யான்ஷ். உன்னால இப்போ எங்கேயும் போக முடியாது. நீ இனிமே உன்னோட நண்பர்கள் கூட மட்டும்தான் இருக்கணும். சில நிமிடங்கள்ல திவ்யாம்ஷோட அலறல் சத்தம் அந்த சுடுகாட்டுல எதிரொலிச்சது.